வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல்ல இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குதுல அதை அமுத்துங்கம்மா. வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். ஒரு புலி எவ்வளவு வேகமா துரத்துக்கிட்டு போகுது இந்த மானை. ஓடு ஓடு மானு ஓடு. அதெல்லாம் மானெல்லாம் புள்ளிட்டு தப்பிக்க முடியாது ஜெயின்ஸா, பிடிச்சிவிடும். கல்ச்சரை வரது பிடிச்சிருச்சாமா. என்ன ஜெயின்ஸா என்ன பார்த்துட்டு செல்லுல? இந்த வீடியோ காட்டுறா குட்டி முஸ்தபா. காட்டுக்குள்ள மானு ஒண்ணு மேய்ஞ்சுக்கிட்டு புலி வந்து துரத்து கல்ச்சல ஓடுறது. மானு ஓடுது ஆனாலும் பிடிச்சி புடுத. உருப்படாததுமா புலி. இப்ப சொல்லு ஜெயின்ஸா, புலி நல்லதா கெட்டதா? லேசு மாசானா கெட்டது இல்ல, மெத்த கெட்டது. அப்படி இல்லடி ஜெயின்ஸா, ஒரு காடுன்னு இருந்தா அங்க புலி அதிகமா இருக்கணும், மானு இருக்கணும், எல்லாமே இருக்கணும் ஜெயின்ஸா. இதுதான் லைஃப் சைக்கிள். உனக்கு ஒன்று சொல்றேன். என்ன சொல்ல போறா? இப்போ காட்டில் நல்லா மழை பெஞ்சு செடி கொடியெல்லாம் நல்லா வளருதுன்னு வச்சுக்க. வெறுமன மானு நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லா செடி கொடியையும் திண்டு பிடிச்சுன்னு வச்சுக்கவேன். சின்னதாக முளைக்கிற மரங்கிறோம் எல்லாமே வந்து செடி கொடியாக தானே முதல்ல வரும். அது என்ன பண்ணும், மானு எல்லாத்தையும் திண்டு பிடிச்சுன்னா மரமெல்லாம் வளராமல் காடே காஞ்சு போயிடும். காடே காஞ்சிருமா? ஆமாண்டி, இறைவனுடைய படைப்பே அப்படிதான். ஒன்றை சாப்பிட்டு தான் இன்னொன்று வாழணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த புலி மட்டும் அந்த மானை சாப்பிடலன்னு வச்சுக்கோ, அந்த மான் நிறையா குட்டி போடும். அந்த குட்டிங்க நிறையா காட்டில் பெருவும். அப்படி பெருவுனுச்சுன்னா என்ன ஆகும், அது உணவு தேவைக்கு இருக்கிற சிறு சிறு வளர்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் திண்டுப்படும். அப்புறம் மரமெல்லாம் இல்லாமல் காடே அழிஞ்சு போயிடும். அப்புறம் மரம் இல்லைன்னா எப்படி மழை வரும்? அதுக்காக தான் இறைவனுடைய படைப்பு புலி மானை சாப்பிட்ற மாதிரி படைச்சிருக்கான். என்ன பண்ண கான்செப்டே இதானா? புலி தானா? புலி இல்லைடா, விடுதலை புலிக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருல்ல, சீமா. அவரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்கம்மா, நம்ம ஏன் அவருக்கு ஓட்டு போடலாமா கூடாதா அப்படிங்கிறத முடிவெடுக்கிற சமயம் ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். மாமி, சீமானை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்கள் மாமி அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கமெண்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் தேர்தல் நெருங்கி வரப்போ சொல்லலாம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, ஓகே, அதுக்கான நேரம் வந்துருச்சு. வாங்கம்மா, யார் இந்த சீமான் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரு நாம் தமிழர் கட்சி சீமான்ல? ஆமாம், நம்ம சொல்ல போகிறது இந்த சீமானை பற்றி தான். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாரும் இவரை பிஜேபி பி டீமு ஏ டீமு சி டீம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, பிஜேபி தான் இவரை இறக்கி விட்டுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம ஏன் சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது, அதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். யாவுல இவர் தான் நல்ல வரட்ட தானே தெரியுது. விவசாய கட்சி வச்சுக்கிறாரு, ஆடு மாடு கூட மீட்டிங் நடத்துறாரு, மரங்களுக்கான மாநாடுங்கிறாரு, இயற்கை சம்பந்தமாவே பேசுறாரு. இவர் வந்தாருன்னா நல்லா தானே. ஆடு மாடு வைக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை கொடுப்பேங்கிறாரு. ஆமா ஜெயின்ஸா, எல்லாமே சொல்றாரு தான். சரி, ஓகே, நம்ம ஒரு பக்கமா நம்பினாலும் இவர் இது வரைக்கும் எத்தனை பக்கம் போய் மர செடி கொடி நட்டுருக்காரு. இயற்கையை பாதுகாக்கிறேங்கிறாரு. தனக்கு கீழே இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை, வாங்கப்பா எல்லாரும் போய் இந்த ஏரியா ஒரு மர செடி கொடி நடுவோம், வாங்கப்பா அந்த இல்லாத விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது செய்வோம் அப்படின்னு இது வரைக்கும் எத்தனை பேருக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. ஏன் இப்போ கூட 2026 நிற்கிறதுக்கு 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் வந்து நல்ல விவசாயம் பண்ணவங்க, 100 ஆடு வச்சிருக்கவங்க, 200 மாடு வச்சிருக்கவங்க, இவங்க வந்து இவங்களை நான் வேட்பாளர் நிறுத்துறேன்னு எங்கே நிறுத்தினாரு? பாதி பேர் டாக்டர், பாதி பேர் வக்கீல், பாதி பேர் இன்ஜினியர். இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வெறும்புன விவசாயம் படிச்சவள தானே நிப்பாட்டுறாங்க. இங்கதான் நிமிஷம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. படிச்சவள் நிப்பாட்டுறாங்கன்னா இப்போ படிச்சவளுக்கு தானே கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் விவசாயம் பண்ணுறவங்களாம் கவர்மெண்ட் வேலைனா இது எப்படி சாத்தியமாகும்? கவர்மெண்ட் எப்படி இயங்கும்? ஒரு சாத்தியமில்லாத ஒரு பதிலை சொல்றாரு. சரி, ஓகே, அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு. இவர்னால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மோடி குரூப் இருக்குல்ல பிஜேபி, அவங்களுடைய டாக்டிக்ஸு ஓட்டை பிரிக்கணும். அதுக்கு எத்தனை பேரை எங்கிட்டு விடலாம், ஓட்டு பிரிஞ்சாதானே இப்போ வந்து பிஜேபி ஈஸியாக எங்கள் கால் உண்ட முடியும். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு 40% ஓட்டு விழுவுதுன்னு வச்சுக்க. அதை 4 பேரை நிப்பாடி பிரிச்சிட்டோம்னா அவருக்கு ஒரு 20% போயிடும். அப்போ பிஜேபி நிற்கிற இடத்துல ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஓட்டு பிரியும். ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் இப்போ ஆளை நிறைய இறக்கி விட்டுருக்காங்க. அதில் ஒரு தம்பி தான் அந்த தம்பி. இது வரைக்கும் 3 சட்டமன்ற தேர்தல், அதாவது இங்கே முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிப்பாட்டுறாங்களா முதலமைச்சருக்கு, அதில் 3 நின்றுருக்காரு. 3 எலெக்ஷன், 2011, 2016, 2021, 3 தடவை இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. யாராச்சும் இது வரைக்கும் ஜெயிச்சாங்களா இல்லையா உங்க கட்சியிலேருந்து? இல்லையே, அதான பிரச்சனையே. இது வரைக்கும் யாருமே ஜெயிக்கல. இவருடைய கொள்கை என்னன்னா, நாங்கள் தனியாக தான் நிற்போம். திமுக வந்து ஊழல் கட்சி, பிஜேபி வந்து இது மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. எடப்பாடி வந்து அவருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. எந்த கட்சி கூடவும் கூட்டணியும் சேர மாட்டேங்கிறாரு. இப்போ நிற்கிறவெல்லாம் கூட்டாதானே நின்று ஜெயிக்கிறாங்க. இவர் தனியாக நின்று எப்போ ஜெயிக்கிறது? அதாண்டி சொல்ல வரேன். இவர் ஜெயிக்கணுன்ற என்ன இருந்தாலும் ஜெயிச்சுப்பாரு.
இவருக்கு வந்து ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் இவர் கொடுத்துருக்கிற வேலை இல்லை. ஓட்டை பிரிக்கணும், பிரித்து திமுகவை எப்படியும் ஆட்சிக்கு வர விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். யாரோட எண்ணம்? மோடி குரூப்பு. அப்படி தான் நம்ம சந்தேகப்பட வைக்கிது. இப்போ நீ உண்மையிலே நின்று மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா எப்படி தனியாக நின்று ஜெயிக்க முடியும்? விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தார், விஜய் வந்தார், அடுத்த தடவை சேர்ந்துவார் கூட்டணி யார் கூட வச்சோம். இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் தனியாக நின்னாங்க, நின்று ஜெயிக்க முடியாது. 40% ஓட்டு வாங்கினா தான் இங்கே ஜெயிக்க முடியும். வெறும்னா நம்ம வாங்குற 4% 3% ஓட்டுக்கலாம் இங்கே யாரும் ஜெயிக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி, சீமான் கட்சியில் இருந்தாலும் யாருமே ஜெயிக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். ஏன் ஒவ்வொருத்தரும் நிப்பாட்டி ஒரு எலெக்ஷனுக்கு ஒருத்தவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் ரூபா எதுக்கு செலவு பண்ண வைக்கிறீங்க? நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ போக போக மக்கள் பார்ப்பாங்க, இவர் ஜெயிக்க மாட்டார், ஏன் நம்ம ஓட்டை போய் இவருக்கு போட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவருக்கு ஓட்டுன்னு கொஞ்சம் நாள் உழுவாமல் போயிடும். அது உழுவலை. கூட்டணி சேர்ந்து நிற்க வேண்டியதானே. இப்போ நீங்கள் 10 பேரையாவது ஒரு எம்எல்ஏவை ஒரு சட்டசபைக்குள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மரியாதை தானே. நீங்கள் ஊழல் பண்ண வேணாம், புரியுதா இல்லையா? நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுற நல்லதை பார்த்து ஊழல் பண்ணுறவன் பயப்படுவான். நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசினாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். எப்போ பார்த்தாலும் தோத்துட்டு பேசுனீங்கன்னா இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்கும்? உங்கள் பேச்சை எப்படி கேட்கும்? அப்போனா சீமா கட்சிக்காரர் யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாமா? நான் சொன்னாலும் அதுதான் உண்மை. தனியாக நின்னாலும் அங்கே யாருமே ஜெயிக்க முடியாது, புரியுதா இல்லையா? நெருப்பே இல்லாமல் தோசை சுடுற மாதிரி தான். நம்ம வேணா சொல்லலாம் தோசை வேகணும். எப்போ வேகிறது தோசை? நெருப்பு இல்லாமல். அந்த கதை தான் சீமானோட கதை. யார் கூட சேர்ந்து நில்லுங்க. நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும், விவசாயிக்கு நல்லது செய்யணும், ஆடு மாட்டுக்கு நல்லது செய்யணும், இந்த பூமிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சேர்ந்து நில்லுங்க. ஒரு 10 சீட்டை வாங்க, 20 சீட்டை வாங்குங்க, ஜெயிச்சு காட்டுங்க, ஜெயிச்சுட்டு பேசுங்க. ஏன் ஓட்டை மட்டுமே நின்று பிரிக்கிறீங்க? இப்போ உங்கள் கட்சிக்கே பிரச்சனை வந்துருச்சு. அவ்வளோ கட்சிக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவங்க கட்சியிலே ஏற்கனவே தேர்தலில் நின்றவங்க மறுபடியும் நிற்க மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி யாருமே நிற்கலை. ஒரு தடவை 2 தடவை நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்கள்ட்ட செலவு பண்ண காசு இல்லை. இப்போ அடுத்தடுத்து வர்றவங்க பூரா புதுமுகமாக தான் வர்றாங்க. அவங்க கொஞ்ச நாள் நின்று ஒரு எலெக்ஷனில் நின்று செலவு பண்ணுறாங்க. சும்மா எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ சீட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. சாதாரண காசு இல்லை. 10 லட்ச ரூபாயிலேருந்து மினிமம் கம்மியாக செலவு வச்சா 10 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா செலவு பண்ணணும். செலவு பண்ணி தோத்தாங்கன்னா யாருக்கு புண்ணியம்? உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, உங்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை. யார் கூடவாது நீ இவங்க கூட தான் சேர்ந்து நிற்கணும், அவங்க கூட தான் சேர்ந்து நிற்கணும்லாம் நாங்கள் சொல்லலை. யார் கூடவாது உண்மையிலே நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யார் கூடவாது சேர்ந்து ஒரு 20 தொகுதியில் ஜெயிங்களேன். ஜெயிச்சு நீங்கள் நல்லது பண்ணி காட்டுறதை பார்த்துட்டு மற்ற கட்சிக்காரன் பயப்படணும் உங்களை பார்த்து. நீங்கள் தனியாக நின்னாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ தனியாக யாருக்காக நிற்கிறீங்க? யார் சொல்லி நிற்கிறீங்க? நீங்கள் ஜெயிக்க முடியாது உங்களுக்கே தெரியும். ஏன் அப்புறம் அந்த ஓட்டை பிரிக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையா? அதுதான் உங்கள் குறிக்கோளா? அப்போ நீங்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க? இவரும் கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி தான். பிஜேபி வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, இவர் மொழியை வச்சு அரசியல் பண்ணுவார். தமிழ்நாடு தான் ஆளணும் பாரு, அதெல்லாம் ஓகே தான். இன்றைக்கி எல்லாம் அதெல்லாம் சாத்தியமா? தமிழ்நாடு தான் ஆள்றான். இப்போ யார் ஆள்றது? இத்தனை காலமாக வந்து ஆள்ந்துக்கிட்டு இருந்தான். இவர் தமிழன்னா யாருங்கிறதுக்கே இவங்க ஒரு அஜெண்டா சொல்கிறாங்க. பாட்டன் புட்டன் முப்பாட்ட காலத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டுக்காரங்களாம். இப்போ ஒருத்தருடைய வாப்பா ஆந்திராவிலேருந்து வந்து ஒரு பிள்ளை இங்கேயே பிறந்து இங்கேயே வளருதுன்னா அந்த பிள்ளை தமிழர் கிடையாதான். அது எப்படி தமிழர் இல்லாமல் போகும்? இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்கிற பிள்ளை எப்படி தமிழர் இல்லாமல் போகும்? அவங்க அத்தா வேறு வழி தான், வேறு ஊர் தான். அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்தாங்கன்னா அவங்க தமிழர்கள் தான். அதையெல்லாம் நீங்கள் தமிழர் இல்லைன்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்கள் யார்? என்ன இவர் டைம் அவ்வளவு பிரச்சனை? ஆமாம் ஜெயின்ஸா, இவங்களோட வேலை ஓட்டை பிரிக்கணுங்கிறது மட்டும்தான், ஜெயிக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா இவங்க கொள்கையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. வெறுமனை ஓட்டை பிரிக்கிறவங்களுக்கும் ஓட்டு % காட்டுறவங்களுக்கும் நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ணியும்? அதை ஜெயிக்கிறவங்களுக்கு போட்டு போவோம். எத்தனை காலத்துக்கு தான் இது? நான் 6-5 எலெக்ஷன் நின்ட்டாங்க. 3 சட்டமன்ற தொகுதி, 3 நாடாளுமன்றம், 8% ஓட்டு இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? 40% ஓட்டு வாங்கினா தான் இங்கே ஜெயிக்க முடியும். ஒரு எம்எல்ஏ கூட உள்ளே போல, தனித்து நின்று. நீங்கள் எவ்வளோ தான் மக்களுக்கு சொல்கிறீங்க செய்கிறீங்க, இப்போ மக்கள் உங்களை ஏற்றுக்கிறலையே. அப்போ என்னமோ ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை நீங்கள் சரி பண்ணணும்ல. ஓட்டை பிரித்து பிஜேபி எங்கே வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் அசாதுதீன் ஓவைசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆந்திராவில் இருக்கார், ஹைதராபாத்தில். இவர் தான் தொப்பி போட்டு நல்லவர் மாதிரி இருக்கிறாரில்ல, இவர் தான் அசாதுதீன் ஓவைசி. முதல்ல நல்லவங்க தான் நினச்சோம். ஹைதராபாத்தில் போட்டிட்டாரு, ஜெயிச்சார். அவங்க கட்சி நிறையா சீட்லாம் ஜெயிச்சாங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணார்? அவருடைய பேராசை அடுத்தடுத்த ஒரு உத்தரப்பிரதேச, பீகார், மகாராஷ்டிரா, இப்படி அவங்க கட்சியில் உள்ள ஆளுங்களை கொண்டு போய் அங்கெல்லாம் நிப்பாட்டினார். அங்கே கொண்டு போய் நிப்பாட்டினா என்ன? கூட்டணி கட்சியில் வந்து இவர் போய் எனக்கு 20 சீட்டு கொடு, 30 சீட்டு கொடுன்னு கேட்குறது. அங்கே அவருக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 1 சீட்டோ 2 சீட்டோ தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் தனியாக நின்று ஓட்டை பிரிக்கிறது, முஸ்லீம்கள் ஓட்டை பூரா. இது மாதிரி பிரித்து தான் உத்தரப்பிரதேசத்தில் போன எலெக்ஷனில் யோகி ஆதித்யநாத் ரொம்ப மோசமான ஒரு முதலமைச்சர். முஸ்லீம் கிட்ட புல்டோசர் வச்சு இடிக்கிறது, பள்ளியாசலை இடிக்கிறது, மதர்சாவை மூடுறது. அந்த அயோக்கிய பைய வர்றதுக்கு காரணமே இந்த அயோக்கிய பைய தான். இப்போ இவனை நல்லவன் சொல்ல முடியுமா? நம்ம ஓட்டை பிரித்து முஸ்லீம்கள் ஓட்டை பூரா அந்த ஆள் பிரிச்சுட்டான். முஸ்லீம்கள் ஓட்டு பூரா அவங்க முட்டாள்தனமாக இவனுக்கு போட்டாங்க. முதல் தடவை நம்பி என்ன ஆயிடுச்சு? ஈஸியாக பிஜேபி ஜெயிச்சிருச்சு, மற்ற கூட்டணி கட்சிகள் தோத்துருச்சு. இதே வேலையை தான் எங்கே சீமான் செய்கிறாரு நம்ம சந்தேகப்படுறோம். அதுதான் உண்மையும் கூட. அசாதுதீன் ஓவைசி நல்லவர் இல்லையா?
நல்லவர் தான் ஜெயின்ஸா. இப்போ ஒரு ஒரு முஸ்லீம் கட்சி வச்சிருக்காங்க, ஒரு முஸ்லீம் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? தாம் பலத்தை நிரூபிக்க கூடாது, எதிரியை உள்ள விடாம பாத்துக்கிறணும். நான் எனக்கு இத்தனை % ஓட்டு இருக்கு, அத்தனை % ஓட்டு இருக்கு, பிஜேபி ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா நமக்கு என்ன புண்ணியம்? நம்ம சமுதாயத்துக்கு என்ன புண்ணியம்? இந்த மக்களுக்கு என்ன புண்ணியம்? ஒண்ணுமே கிடையாது. உங்க கட்சியை பெரியாளா காட்டிக்கிறதுக்கு நீங்க எதை வேணாலும் செய்வீங்க அப்படின்னா அது அரசியல் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நீங்க சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். அதுதான் உண்மையான அரசியல் கட்சி. அந்த வகையில தான் நம்ம சீமானே கொண்டு வரோம். யாரா இருந்தாலும் சரி, ஓட்டை பிரித்து தனியாக நின்று தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது யாருமே. மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க யார் வரணும்னு முடிவெடுக்கிறவங்க தான் நல்ல அரசியல் கட்சி. அந்த விஷயத்தை நான் கமலஹாசனை பாராட்டுறேன். நேற்று கம்மியாக சீட்டு கொடுத்துருந்துருப்பாங்க போல. நாங்கள் எலெக்ஷன்லேயே நிற்கல, இருந்தாலும் நாங்கள் திமுக ஆதரவு கொடுக்குறோம், இது என் கடமை இல்லை, இது என் உரிமைன்னு சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கணும். தான் ஜெயிக்கலாலும் பரவாயில்ல. அது மாதிரி நாகப்பட்டினம் தொகுதியில் தமிமுல் அன்சாரி போன தடவை எலெக்ஷன்லேயே நிற்கலை. அவர் நினச்சிருந்தாருன்னா நின்று தனியாக ஓட்டு பிரிச்சிருந்துருக்கலாம், முஸ்லீம் ஓட்டை பிரிச்சிருந்துருக்கலாம், அங்கே வேறு யாராவது நாகப்பட்டினத்தில் வந்துருக்கலாம். அப்படி அவர் அப்படி பிரிக்கலை. அவர் எலெக்ஷனில் நிற்கலை. நாகப்பட்டினத்தில் நம்ம ஆளூர் சானவாஸ் ஜெயிச்சார், ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ ஆனார். நம்ம முஸ்லீம் இந்து அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்னென்னா பிஜேபி இந்த மண்ணை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிது, அது இங்கே நடக்கக்கூடாது. அதுக்கு யார் வந்தாலும், அது விஜயோ சீமானோ எடப்பாடியோ யார் வந்தாலும் அதை நம்ம தடுப்போம். அதுதான் நம்மளுடைய கொள்கை. ஏன்னா பிஜேபி வந்தால் தமிழ் மண் நிம்மதியாக இருக்காது. அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களை பூரா நம்ம பார்க்குறோம். எவ்வளோ நம்மளை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க, அந்த மக்களை போட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு யார் யாரெல்லாம் குறுக்க வராங்களோ நம்ம அவங்களெல்லாம் தடுப்போம். அவ்வளோதான். அதை உறுதி ஏற்றுக்கிட்டு நம்ம வர எலெக்ஷனில் ஓட்டு போடுவோம். அடுத்து இந்த ஸ்டாலின்னா யார், அவர் என்ன பண்ணார், என்ன பண்ணியிருக்கிறாங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.